முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்துள்ளேன். உன் அப்பா இதை முழுமையாக கேட்டுவிட்டு எனக்கு நன்றியை கூற மறந்து விடாதே. அப்படி ஒரு சந்தோஷமான செய்திதான். நீ எதற்காக வருத்தம் கொள்கின்றாய்? உனக்கு நல்லது நடக்கவே இல்லை என்ற கவலை உனக்கு எப்பொழுதும் இருக்கின்றது. எதற்காக இப்படி கதறி அழுகின்றாய் தங்கமே? உன் பிள்ளைகளை பற்றி எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாயா? உன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வு அமைத்து தர வேண்டும் என்று எண்ணுகின்றாய். ஆனால் அதை செய்வதற்கு உன்னிடத்தில் போதுமான அளவிற்கு பண வசதி இல்லை. அதை நினைத்து வருத்தம் கொள்கின்றாயா? இப்படி உன் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டே உன்னுடைய நாட்களை கழிகின்றாயே. அவர்களின் வாழ்வை நான் பார்த்து கொள்கின்றேன். உன் கஷ்டம் உன்னிடமே முடிவடையும். என் அன்பு தங்கமே, முருகா, என் பிள்ளைகள் மட்டும் நன்றாக இருக்கட்டும் என்று தினமும் என் அருகே வேண்டிக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும். என்னுடைய செவிகளில் நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன். ஆனால் என் பிள்ளையே, உன்னை பற்றி நினைக்கவே இல்லையே. உன் பிள்ளைகள் வளர்ந்து முன்னேறும் பொழுது அவர்களின் ஒளியால் நீ மகிழ்வாய். அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க நீயும் மனமொன்று இரும். நீ விரும்பியபடி உன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க அந்த அருளை நான் உனக்கு தருவேன். அவர்களுக்கு அதிக அளவிற்கு செய்ய வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருக்கின்றது. ஆனால் பணம் இல்லை என்ற ஒரே காரணத்தினால் அவர்கள் எதை ஆசைப்பட்டாலும் கூட வாங்கி தர முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றோமே என்ற கவலை உன் மனதிற்குள் எந்த அளவிற்கு அரித்து எடுக்கின்றது என்று எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே. கவலை கொள்ளாதே. உனக்கு தேவையான பணத்தை நான் தருகின்றேன். நாட்கள் செல்ல செல்ல திகட்ட திகட்ட உனக்கு பண வரவு வந்து கொண்டே இருக்க போகின்றது. பிள்ளைகளும் நல்ல முன்னேற்றம் அடைய போகின்றார்கள். அவர்கள் விரும்பியபடி அவர்களுடைய வாழ்க்கை அமையும். அதேபோல் நீ விரும்பியபடி நிச்சயமாக அவர்களின் வாழ்வு மேம்பட்டு எந்தவித பண கஷ்டமும் இல்லாமல் வாழப்போகின்றீர்கள். பணமே இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த நீ சொந்தமாக 4-5 வீடுகளை வாங்கி சந்தோஷமாக வாழ்க்கையை வாழப்போகின்றாய். நீங்கள் சொல்வதெல்லாம் நடக்குமா அப்பா? எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லையே. ஒரு வீடு கட்டினாலே என்னுடைய சக்திக்கு மேல், இதில் எங்கிருந்து பல வீடுகள் என்று கேட்கின்றாயா? நான் சொல்வது நாளையே நடக்கும் என்று சொல்லவில்லை. நிச்சயமாக உன்னுடைய காலம் மாறும் நிலை வரும் என்று தான் சொல்கின்றேன். அதுவரை சற்று பொறுமையுடன் காத்திரு. உனக்கு தேவைப்பட்ட பணம் நிச்சயமாக நாளடைவில் உன்னை வந்து சேரும். உன்னுடைய கண்கள் கலங்கி நீ எனக்கு நன்றி கூறுவாய். அத்தினம் வெகு அருகில் இருக்கின்றது. போக போக உன்னுடைய பண பற்றாக்குறை குறைந்து பண தட்டுப்பாடு வராமல் உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன். திகட்டாத பண வரவை நான் உனக்கு தந்து உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்ல போகின்றேன். மகிழ்ச்சியோடு காத்திரு அந்த பொன்னான நாளுக்காக. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.